அல்லாஹ் நம்மோடு பேசுகிறான். என் அடிமையே, நீங்கள் ஏன் என்னை கண்டு கொள்ளவே இல்லை? நான் உங்களை கவனித்துக் கொண்டு தான் இருக்கின்றேன் என்ற உண்மையை ஏன் நீங்கள் கவனிக்கவில்லை? என்னுடைய படைப்பினங்கள் முன்பு நீங்கள் வெட்கப்படுகிறீர்கள். ஆனால் படைப்பாளியான என் முன்பு நீங்கள் வெட்கப்படுவதில்லையே. பள்ளிவாசலில் உள்ளவர்கள் உங்களை தப்பாக நினைத்து விடுவார்கள் என்பதற்காக சுன்னத்தான தொழுகைகளை நீளமாகவும் மெதுவாகவும் தொழுகிறீர்கள். உங்கள் வீட்டில் தனிமையில் இருக்கும்போது நான் மட்டும் உங்களை கவனிக்கிறேன் என்ற எண்ணம் இல்லாமல் நீங்கள் வீட்டில் தொழும்போது சூரா இக்லாஸை மட்டும் ஓதுவீர்கள். அப்பொழுது நீங்கள் வெட்கப்படவில்லையா? நான் உங்களை கவனித்துக் கொண்டு தான் இருக்கின்றேன் என்பதை நீங்கள் மறந்து விட்டீர்களா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நாம பிறருக்காக பயந்து வாழ்றோமே இல்லையா? பிறருக்காக ஏங்க நம்ம பயப்படணும்? நம்மளுடைய இறைவனுக்காக பயந்து வாழுவோம். இத்தனைக்கும் நம்ம வீட்ல நெறைய டைம் இருக்கும். இறைவனுகிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டா அதிகமா தொழுவுங்க. நம்ம விஷயங்கள் அனைத்தும் நடக்கணும்னு ஆசைப்பட்டா அதிகமா தொழுவுங்க. இறைவனிடத்துல நம்ம நெருக்கம் ஆக ஆக இறைவன் எப்பவுமே நம்ம கூடவே இருப்பான். இன்ஷா அல்லாஹ் நாம் இதை சிந்தித்து பார்த்து செயல்படுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.